வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான அவல் பாயாசம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். அவல் பாயாசம் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி பண்டிகை டயத்தில் இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு படைக்கிறப்ப ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப்பில் 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். அதே கப்பு அளவில் வெல்லம், உடச்ச வெல்லம் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 அளவு 1 கப்பு அவல், அதில் 3/4 அளவு தான் இந்த வெல்லம். முந்திரி, திராட்சை, காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். கா காய வைக்காத பால் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி வெல்லத்தை பொடித்த வெல்லத்தை இது கூட சேர்த்துட்டு தண்ணி ஒரு 1/2 கப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். ஏன்னா சுடு தண்ணியில் தான் கரையும், பச்சை தண்ணியில் கரையாது. அதனால் கரைச்சிட்டு நம்ம மண் தூசி ஏதாவது இருக்கா, அதனால் வடிகட்டிக்கிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். இந்த மாதிரி முழுமையாக கரையும் தோட்டிக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் நெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்க்கலாம். சாமிக்கு படைக்கிறதுனால நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி, திராட்சையை வறுத்து எடுக்கணும். இப்போ முந்திரியை வறுக்கிறதுக்கு முன்னாடி நான் திராட்சையை வறுத்துக்கிறேன். ஏன்னா டக்குன்னு உப்பிடும் திராட்சை. ஒரு 2 நிமிஷத்தில் உப்பிடும். அதுக்கு பின்னாடி அதை எடுத்துட்டு முந்திரி சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே நெய்யில் இந்த அவல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கப்பில் அந்த அவலை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி லைட்டாக அந்த நெய்யிலே வறுத்துக்கோங்க. நெய்யிலே வறுத்துட்டு காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, காய வைக்காத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 கப்பு எடுத்து இதில் அந்த அவலோடு சேர்த்துக்கோங்க. வெள்ளை அவல் இல்லைன்னா சிகப்பு அவல் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாலில் சேர்த்துட்டு இப்போ அவல் நல்லா இந்த மாதிரி 2 நிமிஷம் அப்படியே வறுத்துட்டு இது கூட பால் 1 கப்பு பால் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. பால் காய்ச்சினதாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா காய்ச்சாமல் அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வேகணும். அது வரையும் பொறுமையாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி கொடுங்க. அந்த மாதிரி கிளறி விட்டு அந்த பக்கம் நல்லா பாகு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே ஒரு ஸ்வீட் செய்யணும்னா தூள் உப்பு சேர்க்கணும், சுவையை அதிகரிக்கிறதுக்கு. லைட்டாக சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி. இப்போ இது கூட ஏலக்காய் பவுட்ரு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த பாலில். ஏலக்காய் பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏலக்காய் 2-3 ஏலக்காய் தட்டி கூட சேர்த்துக்கோங்க.
ஃப்ளேவருக்காண்டி. இப்போ முந்திரி திராட்சை நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வறுத்து, அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2யும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக அந்த வெள்ளைப்பாகு எடுத்து இதில் சேர்த்து கலந்துக்கலாம். முன்னாடியே சேர்த்து கொதி வந்துச்சுன்னா திரண்டுக்கிரும் பால். அதனால் கடைசியாக அந்த சர்க்கரை பாகை சேர்க்கணும். இந்த மாதிரி வடிகட்டிட்டு நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, திரிஞ்சிரும் பால். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான விநாயகருக்கு பிடிச்ச அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி பண்டிகை டயத்தில் இந்த மாதிரி அவல் பாயாசம் செஞ்சு வழிபடுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.